வணக்கம் பக்தர்களே. என் குருவும் என் குருவின் குருவிற்கும் என் குலதெய்வத்துக்கும் என்னுடைய பித்தர்களுக்கும் எனக்கு உதவி செய்கின்ற நல்ல ஆத்மாக்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் இந்த பூமிக்கு உதவி செய்கின்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷம். ஓகே, இன்னைக்கு என்ன எதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதர்கள் பல விதம், அதில் ஒரு விதம் ஆன்மீகத்தை சார்ந்த மகான்கள். அதை விட்டுருவோம், மனிதர்களை பத்தி பேசுவோம். இது ஒரு தொடரா இல்லாம ஒவ்வொரு மனிதனுடைய பழக்க வழக்கம், கேரக்டர் எப்படி இருக்கிறான், நம்ம கிட்ட பழகிறோம். வந்து இப்படி பழகிறவன் இவன் என்ன பண்ணிட்டு போறான், ஏன் இப்படி மாறிட்டு போறான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆய்வு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை பத்தி தான் பேசுறாரு. நம்ம என்ன செய்யறோம், காலையில எழுந்துச்சுன்னு ஒரு வேலைக்கு போறவங்க ஒரு வேலைக்கு போறாங்க, ஒரு வியாபாரம் பண்றவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க, ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்க காலையில் எழுந்துச்சு சாமி வந்து பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சு கும்பிடுவாங்க. ஒரு சித்த மார்க்கத்தில் இருக்கிறவங்க காலையில் எழுந்துச்சு ஒரு தியானம் பண்ணுவாங்க, இறைவன்கிட்ட வந்து பேசுவாங்க, இப்படி இருப்பாங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள் வாழ்ந்துன்னுக்குறாங்க, மகான்கள் வாழ்ந்துன்னுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம டெய்லி அது ரொட்டீனா நம்ம கடந்துக்கிட்டு தான் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ இந்த பூமியில வாழ்றதுக்கு பொருளாதாரம் மெயின். இந்த பொருளாதாரம் இல்லாதவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பொருளாதாரத்தை நாடிதான், பொருளாதாரம் தான் நம்ம உயிர் மூச்சு, பொருள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்னாடி தொடர்ந்து இரவும் பகலுமா தன்னுடைய இளமை காலத்தையும் தன்னுடைய உடல் வலிமையும் தன்னுடைய முயற்சி, வெற்றி, சிந்தனை, தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், ஆசை பாசம் எல்லாத்தையும் அதை அடக்கி ஒடுக்கி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக இப்படி ஓடுன்னு ஓடிட்டு இருக்கான். வசதி வாய்ப்பு இருக்குது, பணம் இருக்கு, பங்களா, எல்லா வசதியும் இருக்கு, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலைக்கு போய் தான் சாப்பிடணும் கிடையாது. ஒரு 2 தலைமுறைக்கு அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கு. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த இடைப்பட்ட இதுல இருக்காம பாருங்க, ஏழையும் இல்லாம பணக்காரன் இல்லாம நடுத்தரமான வாழ்ற மக்கள் இருக்காம பாருங்க, அவங்க அடிமட்டத்துல வாழ்றவங்களை பத்தி என்ன நினைப்பான், பாரு அவன் கஷ்டப்படுறான், கூலி வேலை செய்யறான், ஆனா நிம்மதியா ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ஹாயா தூங்குறான், அவனுக்கு எந்த சுகர் இல்லை, பிபி இல்லை, பசங்க பொண்டாட்டி பாசமா இருக்கிறாங்க, கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. நம்ம பாரு இப்படி இல்லாம அப்படி இல்லாம நம்ம அவசரப்படுறோம். இந்த பக்கம் பார்த்தா பணக்காரன் என்ன பண்றான், அவன் வந்து காரு பங்களா, பசங்களுக்கு நல்லா வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். நைட்டானா பெரிய பெரிய ஹோட்டலுங்களுக்கு போறான், கிளப்புக்கு போறான், சினிமாவுக்கு போறான், பசங்க ஒரு பக்கம் போகுது. இப்படி அனுபவிக்கிறாங்க. நம்ம இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல, இந்த நடுத்தரமான வாழ்க்கை வாழ்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கவலைப்படுறான். இந்த ஏழையா இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த பாரு நம்மளோட இவன் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா ஏதோ வேலை உண்டு, அது உண்டு, வருமானம் உண்டு, நல்லா வாழ்ந்துக்கிறாங்க கௌரவமா அப்படின்னு நடுத்தவனை பார்த்து கொஞ்சம் போராமப்படுறான். பெரிய கோட்டீஸ்வரனை பார்த்தோன்னு நினைக்கிறான், கடவுள் மாதிரியே பார்க்கறான். இந்த ஏழையா இருக்கிற வந்து அவனை கடவுள் மாதிரியே பார்க்கறான். நல்லா பங்களா, காரு, இதுல இவன் கை கட்டி நிற்பான், ஆட்டோமேட்டிக்கா போய் கை நிற்பான். இவனுக்கு வந்து வாழ்க்கை பாரு, கடவுள் இவனுக்கு தான் அனுகிரகம் பண்ண, நம்மளுக்கு பண்றது இல்லை, நம்ம வந்து உழைச்சி தான் சாப்பிட்றோம், நமக்கு அதிர்ஷ்டன்றதே வாழ்க்கையில இல்லை. ஏன் அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? ஆனாலும் அதிர்ஷ்டம் இல்லை, நமக்கு நமக்கு திறமை இல்லை, நம்ம உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இவன் பல கற்பனை பண்ணி பாரு, ஏசியில தூங்குறான், ஏசி கார்ல போறான், நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச ஊருக்கு போறான். ஆனா நம்மளால போக முடியலையே, ஒரு நாள் நம்ம உழைப்பு இல்லைனாலும் நமக்கு சாப்பாடு இல்லையே அப்படின்ட்டு இவன் நினைக்கிறான். இந்த பணக்காரன் என்ன நினைக்கிறான்னா, ஏசியில இருக்கிறோம், சுகர் இருக்கு, பிபி இருக்கு, நோய் நொடி இருக்கு, நம்மளால ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட முடியல, 2 இட்லி மேல சாப்பிட முடியல, உணவு கட்டுப்பாடு சாப்பிடக்கூடாது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இருந்தும் அனுபவிக்க முடியாம அவன் கவலைப்படுறான். அந்த கவலையை இன்னும் நோயை வந்து வீரியமாக்கி அவனை சீக்கிரமா கொண்டுடுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இதுதான் வாழ்க்கை, மனிதன் வாழ்க்கை வந்து இப்படிதான் இந்த பூலோகத்துல
நடந்துடுது. அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு. எனக்கு தெரிய ஒரு உண்மை கதை சொல்ல நான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தார். அவர் வந்து வியாபாரம் ரியல் எஸ்டேட் பண்ணியிருந்தார். அப்போ நைட்டும் பகலும் தூங்க மாட்டார். தூங்க மாட்டேன். இப்போ நைட்ல என்ன, இப்போ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கங்க இடம் இருக்குது, அது இருக்கு, அங்கங்க சுத்துவாங்க. நைட்டே போய் அந்த இடத்த போய் பாட்டிகிட்ட பார்த்து பேசிட்டு முடிச்சிருவாங்க. காலம் மறுபடியும் 3 மணிக்கு 5 குளிச்சு வந்து நின்றுப்பாரு. வியாபாரம் போனவர். இப்படி இந்த பொண்டாட்டி பிள்ளை காப்பாற்றணும், நம்ம பசி பட்டினில இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஓடுன்னு ஒண்ணாரு. லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னா, அவருக்கு இந்த பணம் சம்பாதிக்கிறதுலதான் முக்கியத்துவம் கொடுத்தாரா கண்டி, இந்த பணம் சம்பாதிச்சது பொண்டாட்டி பிள்ளைங்களை கொடுத்து பசங்களெல்லாம் படிக்க வச்சு பொண்டாட்டி வசதி வாய்ப்பாக்கி, அது ஒரு கட்டத்துல மனைவி இதுக்கு மாலுக்கு போறது, துணிமணி எடுக்கிறது, நகை எடுக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையில பழகி விட்டாரு. கடைசியில இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓடி ஓடி ஒழிச்ச அப்புறம் உடல் சரியே இல்லாம வீட்டுல இருக்கும்போது இவர் வந்து துச்சமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கவனிக்கிறது இல்லை, இவர் பொருட்டா நினைக்கிறது இல்லை. இவர் இருக்கிறதே அசிங்கம், நோய் நொடியா இருக்காரு, காலில் புண்ணு வந்துச்சு, சுகர் அதிகமாகி. அப்போ அவருக்கு தனியா ஒரு ரூமை கொடுத்து தனியா வச்சிருக்காங்க. ஒரு வேலைக்காரத்தியை போட்டு சாப்பாடு ஆக்கி கொடுக்குறது, இப்படி பண்றது, இப்படி பல பிரச்சனை பண்ணி அவருக்கு மனம் ரொம்ப உளைச்சல் ஆகி அவரு என்கிட்டே சொன்னார், நான் இருக்கிறதோட செத்துறதுதான் நல்லது. நான் வந்து எதுக்காக ஓடி என் குடும்பம் இப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அதுக்கு எதிர்மாறா இருக்குது. நைட்டும் பகலும் என்னோட உழைப்பு, என்னுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் நான் இழந்து என் மனைவி என் பிள்ளைகளுக்காக நான் வந்து வாழ்ந்தேன். ஆனா அந்த மனைவி அதே பிள்ளைகள் வந்து என்னுடைய அருமை வந்து அவனுக்கு தெரியல. சாதாரண குப்பைத்தட்டில் பேசுற மாதிரி என்னை தீக்கு ஒரு ரூம்ல போட்டு விட்டு என்னை கவனிக்கல. ஆனா நான் சம்பாதிச்ச சொத்துல இருந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது ஆட்டம், மனிதனோட ஒழுக்க நெறிக்கு முரண்பாடா, அதுக்கு எதிர்மறையா எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவா சாமி வாழ்க்கை, நம்மளாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நீங்க பார்த்தா நீங்க அப்பதையும் அப்படியே தான் இருக்கீங்க, இப்பயும் அப்படியே தான் இருக்கிறீங்கன்னு அவர் சொன்னாரு. நம்ம என்ன பதில் சொல்றது? சரி, ரைட், ஓகே. அதுக்குதான் நான் சொன்னேன், இதுப்பா விதிப்பா, இது நீ எதை கேட்டு ஓடனியோ அந்த இயற்கை அதை உனக்கு கொடுத்துச்சு. ஆனா உங்க வீட்டுல வந்து என்ன நினைச்சாங்கன்னா, வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்தா போதும், மிச்சம் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சித்த வாழ்ந்தலாம் சொல்லிட்டு அவங்க நினைச்சா அது கொடுத்துச்சு. அதனால அவங்க அப்படி இருவாப்பா, இது நீ வந்து இப்படி இருக்கிறப்பா, இதுல ஒன்றும் யாருடைய பங்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் உன்னால உருவாக்கப்பட்டதா, நீ நினைச்சது கொடுத்தாரு. இப்போ வந்து அது உனக்கு வந்து இப்போ நீ வந்து மனைவி பிள்ளைகள் குழந்தைகள்லாம் பாத்தீங்களா கண்டி, இவங்க ஒரு காலகட்டத்தில் இவங்களுடைய நம்மள மாதிரி வரும்போது எப்படி இருப்பான்னு யோசிக்கல. நமக்கு எப்போ குழந்தை தானே, எப்போ பொண்டாட்டி தான் நினைச்சேன். அது கிடையாது. அவங்க கர்மா வேற, அவங்க கர்மா வேற. அவங்க கர்மா அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால நீ அதை பெருசா வந்து நீ நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல நான் சொன்னேன். அப்ப என்ன, அது எவ்வளவு பணம் சம்பாரிச்சாலும் அந்த நிம்மதின்றது எப்படி வரும்? எதுவுமே நீங்க வந்து ஒரு அளவோடு வச்சுங்க. ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிடலாம், அது நிறைய சாப்பிட்டா திகட்டும், அது உடம்புக்கு கேடாயிடும். அது மாதிரிதான் எல்லா விஷயமும். அது பணமா இருந்தாலும் சரி, அது மனைவி பிள்ளைகளோட பாசமா இருந்தாலும் சரி, உறவோட பாசமா இருந்தாலும் சரி, அதே மாதிரி சொத்து கூட ஒரு அளவு தான் இருக்கணும். ஒரு அளவு மேல போயிடுச்சுன்னா அதை நீ காப்பாற்றணும். நீ அதுக்கு வாட்ச்மேன் ஆயிடுவ, அது முதலாளி ஆயிடும், அது யாருக்குன்னா கை மாறி போயின்னு இருக்கும், அது எவனோ தான் ஆள வருவான். இப்படிதான் வாழ்க்கை இருக்கு. இது உணரணும். ஆனா மனிதன் உணர மாட்டான். இவ்வளவு விஷயம் நம்ம சொன்னா கூட அவனுக்கு அந்த மைண்ட் செட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அவன் பணம் சம்பாதிக்கணும். அது மனைவி நமக்கு வந்து கெட்டது பண்ணாலும், பிள்ளைங்க நம்மளுக்கு கவனிக்கலன்னா கூட அந்த பைத்தியம் மாதிரி அவங்களுக்கே செஞ்சுன்னு இருப்பான். அவங்களுக்கு சட்டையே பண்ண மாட்டாங்க. இவன் இந்த குடும்பம் இவ்வளவு பெருசாகிறதுக்கு யாராவது காலையே ஊந்திருப்பான், இவன் கௌரவத்தை விட்டு கொடுத்துருப்பான், இவன் மான மரியாதை விட்டு கொடுத்துருப்பான், இவன் ஆசாபாசங்களை விட்டு கொடுத்துருப்பான், இவன் அசிங்கப்பட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தெரியாது. அதுதான் இன்னைக்கு ஓடிடு மனித வாழ்க்கை. ஒருத்தர் அது நம்ம கண்கள் இன்னொருடைய வாழ்க்கையை பார்த்து அப்படி வாழணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுல சொந்த புத்தி அறிவு எவனுக்கு வேலை செய்தோ அவன் தான் சுயம்பா வரும். அவன் தேவைகளை கரெக்டா அவன் வந்து அது எதை ஏற்படுத்திக்கணும், எந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம இதை வச்சுக்கணும், அதுக்கப்புறம் எங்க நகர்ந்து போகணும், குடும்பம்னா எந்த இடத்துல வைக்கணும், அந்த குடும்பத்துக்கு என்ன கட்டுப்பாடு, என்ன சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துணும், அப்ப நமக்கு சரியா இருக்கும். இப்படியெல்லாம் வகுத்து வச்சிருக்கோம். சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணோம்னா, இது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்க பணம் தான் முக்கியம், நம்ம எதுக்குற சம்பாரிச்சு கொடுப்போம் சொல்லிட்டு சம்பாரிச்சு
அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்பு பண்ணிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆன்மீகத்தை அப்படி தேடி போயிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நடுத்தர வாழ்க்கையில் இருக்கும், இப்படியும் போக முடியும் அப்படியும் போக முடியும், இப்படியே காலத்தை ஓட்டி அவங்கள அண்ணாந்து பார்த்து 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 இவன் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு குடிகாரனோ கெட்ட பழக்கங்களுக்கு சாவாசமாகி அவன் வாழ்க்கையை கெட்டு போய் அவன் குடும்பத்தோட வாழ்க்கையை கெட்டு போய் வேஸ்டாக போயிடணும். இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியில வந்து வாழ்ந்து நிற்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏமாத்துறத வேலையை வச்சுருப்பாங்க. எங்க பணக்காரன் இருக்கிறான், எங்க ஏமாந்தவன் இருக்கிறான், எவனுக்கு அறிவு கம்மியா இருக்கு, எவங்கிட்ட போய் ஊழகம் முட்டு போட்ட நமக்கு எதனா செய்வான், நம்ம ஏமாத்திட்டு வந்துடலாம், இப்படி திட்டம் போட்டு வீட்டை விட்டு வரவனும் இருக்காங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளே ஏமாத்திடுவான். அவங்களாம் எவ்வளவு கொடூரமான ஆளா இருப்பான் பாருங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி மோசம் பண்றான்னா அவனை மாதிரி ஒரு அயோக்கி இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. அது ரொம்ப மோசம். ஒரு கருவறையில தங்கி பிறந்த இந்த மனித குணம் அது கூட பிறந்தனே துரோகம் பண்றாங்க. அது மாதிரி இருக்காங்க. பலதரப்பட்ட நடிகர்கள் இங்க வாழ்ந்துனுக்குறாங்க பூமியில. நீங்க தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆண்டவனையே வந்து கேலி செய்யறதும் கிண்டல் செய்யறதும், தன் தேவைகள் வரும்போது நாடி நம்மனா மாதிரி நடிச்சு காரியங்களை சாதிச்சுக்கிட்டு ஆண்டவனுக்கே அல்வா கொடுக்குறவங்க நிறைய பேர் இந்த பூமியில இருக்கிறாங்க. அது சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது, எங்களை மாதிரி மனிதர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா எங்க கிட்ட நிறைய பேர் வருவோம். நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், நல்ல மாதிரி வருவான், எல்லாமே வருவான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு சாமியார் இருந்தா அவர் கூட இருக்கிறவன் ரொம்ப நல்லவனா இருப்பான். அவரு தேவர கூட இருக்கலாம் கெட்டவனா தான் இருப்பான். ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பான், அப்படிதான் இருப்பான். ரொம்ப கஷ்டமானது இந்த ஆன்மீகம். அப்போ இப்போ பலதரமான மக்களை வந்து நாங்கள் பார்க்குறோம். பார்க்கும்போது ஓ இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்காளா, இவ்வளோ குணங்கள் இருக்கா இவங்களுக்கு அப்படின்னு இருக்கு. ஒரு நாளைக்கு 300-3000 எண்ணங்கள் ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய அறிவு சிந்தனை வந்து கடந்து போதும். அவ்வளோ எண்ணங்கள் வந்து நம்ம வந்து போதுன்னா அப்போ நம்மளுடைய சக்தி, மனிதனோட ஆற்றல் எப்படி இருக்கும், எவ்வளோ பவராக இருக்கும். அப்போ எவ்வளோ எண்ணங்கள் நம்ம விட்டுட்டு தோன்றும். இதெல்லாம் கடந்து நம்ம ஒரு நல்லவனா வாழ்க்கையை வாழணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு மனசை பக்குவப்படுத்தணும். இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இந்த பூமியில. உங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு எல்லாமே. நீ நல்லா தெரியும், நல்லா உயிருக்கு உயிரா பழவாங்க நண்பனா. திடீர்னு பிரிஞ்சிடுவாங்க, எதுக்கு பிரிஞ்சா தெரியாது. ஏதோ ஒரு தேவை இருக்கும், அதை கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு வார்த்தை யாருக்கிட்டே சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தை இவங்க அதுக்கு வந்து அது தப்பா காட்டும். இல்லைன்னா உன்னை கூட நெருங்கிறதுக்காக உன் கூட இருக்கணும் பிரிக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. உன்னை எங்கேயும் யார்கிட்ட அண்டா விட மாட்டாங்க. உன் தேவைகளை வந்து அவனுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவான்னா, வேற யாரும் நெருங்க விட்டா நம்மளை வந்து நம்ம நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பின்னாடி நம்ம சுற்றியும் பேக்ரவுண்டில் வேலை நடக்கும், அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்கும். சாமி வந்து உங்களை பற்றி சொன்னார், அவங்கள பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வெளியே போயிடுவாங்க. ரெண்டாவது வந்து இவ்வளோ பெரிய ஒருத்தன் வந்து இப்படி பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், இவன் பண்ணது தப்புன்னு அப்படின்னு நம்ம சொல்லும் போது கூட அதை கேட்டுக்கிட்டு ஆமா சாமி அவன் துரோகம் பண்ணிட்டான், ஆனால் அவன் மாதிரி நான் கிடையாது, அவனை மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே தப்பு அவன் பண்ணுவான். அதான் இன்னைக்கு நடந்துருக்கு. எந்த தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டி தவறுன்னு சொல்றானோ அவனே அந்த தவறு கண்டிப்பா நம்ம 100% நம்மளுக்கு பண்ணுவான். அதனால மனிதாயமும் இங்க கிடையாது. அவங்க கொடுக்குற வார்த்தைகள் வந்து அவன் வந்து அது கடைப்பிடிக்கிறதே கிடையாது. வாய்ப்பு அந்த மாதிரி 19 ஏதோ ஒன்று பேசி காரியத்தை சாதிச்சு போயிடணும் அப்படின்னு சுயநலத்தோட மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சர்வசாதாரணமாகி போச்சு. நீங்க சொல்லி பாருங்க யாருக்கிட்ட, அப்பா பொய்யெல்லாம் பேசுறாப்பா, இந்த காலத்துல அதெல்லாம் பேசாம இருக்க முடியுமாப்பா, அதெல்லாம் கொடுப்பா அப்படின்னு கடந்து போயிடுவோம். நமக்கு தான் ஒரு வாக்குன்னா நம்ம உயிர் போயிடும். ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நம்ம காப்பாத்தினா உயிர் போயிடும். அவனுக்கு எத்தனை வாக்குன்னா கொடுப்பான். அப்படிதான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னைக்கு எதனால இவ்வளவு நம்ம இப்படி பேசுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி ஒரு ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. நல்லது கம்மியாயிடுச்சு, கெட்டது அதிகமாயிடுச்சு. ஆனால்தான் என்ன மாதிரி ஆளுங்களாம் நிறைய பேசுறாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. உலகத்துல இப்படிலாம் இருக்கு, உஷாரா இருக்கும், உஷாரா இருக்கு. துரோகம் பண்றது, ஏமாத்துறது, பொய் பேசுறதுலாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்க அந்த பசங்களை நீ கேட்டு வர குழந்தைங்கள அது அப்படின்னா இன்னும் அது தப்பு தானே அப்படி அவனுக்கு தெரியல. அப்படிதான் வளருது இன்னைக்கு பசங்க. இது இந்த ஜெனரேஷன் இப்போ ஒரு 50 வயசு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் சூட் ஆகாது.
செட் ஆகாது. ஏன்னா அவனுடைய எண்ணங்கள் அதெல்லாம் வேற. அவன் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து அவனோட வாழ்க்கை எல்லாமே நீ படிக்க மாத்திரம் வச்சா போதும், அவர் வாழ்க்கையை அவர் டிசைட் பண்ணிப்பாரு. அவருக்கு உரிமை இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். நீ யாரு என்ன கேள்வி கேட்கறது சொல்லுவாங்க. அப்படி ஆகி போச்சு மனித குலம். அதே பணம் இல்லை, ரொம்ப ஏழையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட பாசம் அதிகமா இருக்கும். அந்த கூட்டு குடும்பம், சொந்த பந்தம், ஒருத்தர் பாசம் பரிமாறிட்டு இருக்குது. ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஆகணும்னா ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவனை வந்து நல்லா பண்றது, அந்த இதெல்லாம் இருக்கும். எப்போ இந்த பணம் வருது அதிகமா வர 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 ஒண்ணு நீ ஒதுக்கிடுவ, இல்லைன்னா அதுவே ஒதுக்கி போயிடும். தெரியும் பணம் வந்துட்டாலே இவன் நம்மளோட கொஞ்சம் மேல இருக்கும் காட்டுவான். அந்த கொஞ்சம் அந்த பந்தாலாம் காட்டினா அது இவங்களுக்கு ஈகோ வந்துடும், தாழ்மான பணம் வந்துடும். அப்போ ஒதுங்கிடும், நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க. அப்படிதான் இப்போ ஒதுங்கி ஒதுங்கி தனிமையில் ஆயிட்டாங்க. எல்லாமே தனிமையாயிட்டாங்க மக்கள். மனிதனா வாழலை யாருமே. இப்ப யாருமே மனிதனா கிடையாது. மனிதன்னா உண்மையான மனிதன் தான் அவன் நல்ல சிந்தனைகள், ஒரு நல்ல பாதையில போறது, அவன் பிறந்த பிறவி என்ன, நம்ம யாரு, எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வந்திருக்கிறோம், எதுக்கு இதெல்லாம் நடக்குது, எதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யறோம், உலகம்னா என்ன, இந்த படைப்பு யார் படைச்சது, நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் நம்ம சாவ போறோம், ஏன் பிறந்த ஜனங்க வந்து செத்துட்டு இருக்குது, எதுக்காக வந்துச்சு, அப்போ ஏன் இப்படி இந்த விஷயம் நடக்குது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, ஆன்மீகத்தில் நிறைய மூட நம்பிக்கை. இந்த பூமியை யார் சுத்துது, பூமி சுத்துதுன்னு சொல்றாங்க. இந்த பூமியை வந்து யார் சுத்துறது சொல்ல முடியுமா பதிலு? ஆனா 24 hours சுத்தி கிடக்குது. லட்சக்கணக்கான ஆண்டுகளா இந்த பூமி சுத்திட்டே இருக்கு. இந்த பூமிக்கு மனிதன் பண்ற அட்டகாசம் இருக்கும்போது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அந்த பூமி கொஞ்சம் அதை நினைச்சுன்னா இந்த ஜனங்க இவ்வளவு ஆட்டம் ஆடுது, சரி இது வந்து நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுன்னு ஒரு செகண்ட் ஆகுமா? அவன் இது இந்த பூமியில 4 பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்றதான் இந்த பூமி தாங்கி நிக்குது. இந்த பூமி தாய் கெட்டவங்க அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த 4 பேர் நல்லவங்க இருக்காங்க. அந்த நல்லவங்களுக்காகவே இந்த பூமி, இந்த உலகம், கடவுள் நம்பிக்கை, ஆன்மீகம் இதெல்லாம் இருக்கு. இல்லைன்னா இருக்காது, போயிடும். இப்படி நம்ம மனித வாழ்க்கை வாழ்ந்தது. அப்போ நான் அனுபவிக்கணும், சொர்க்கத்தை போகணும், நரகத்தை போக கூடாதுன்னா நீ இங்க இருக்கிறதே நரகம் தான். அந்த நரகத்துல இருந்து நீ தப்பிச்சு நீ வாழ்க்கைய நீ வந்து நல்லபடியா அமைச்சிட்டீங்கன்னா அது சொர்க்கம். நரகம் சொர்க்கம் ரெண்டுமே இங்கதான் இருக்கு, தனியா ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்குன்னு சொன்னா கூட இது வரைக்கும் அது சாட்சியா நமக்கு தெரியாது. பேருக்கு சொல்றாங்க, செத்தா மேல போயிடுவாங்கோ, நரகத்துக்கு போவாங்கோ, எண்ணெயில போட்டு அவன் பாவ புண்ணியங்களை கணக்கு பார்த்து எண்ணெயில வாட்டுவாங்கோ, ஜாக்கியில் அடிப்பாங்கோ, நெருப்புல இறக்குவாங்கோ, இப்படிலாம் சொல்றதுதான். யார் அனுபவிச்சான்னு தெரியாது. ஆனா அப்படி ஒரு நரகம் இருக்கு, ஆண்டவன் இருக்காரு நம்பிக்கை எங்கிருந்து வருது நமக்கு? யார் என்ன சொன்னா கூட நம்ம உள்ளுணர்வு சொல்லும், ஏதோ ஒண்ணு இருக்கு. அது இறைவழி சக்தி, நம்ம மனிதனோட சக்தி ஆற்றல் பெருசு இருக்கு அப்படின்னு வரும். இப்ப சாதாரண மனிதனுக்கு உருவ வழிபாடு, சிவன் எப்படி இருப்பாரு, முருகன் எப்படி இருப்பாரு, இப்படி ஓடும். அப்போ வந்த காரணம் என்னன்னு தெரியாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிறோம். குறிப்பா சொல்ல போறோம்னா, ஒரு மனிதன் மிஞ்சி போனா ஒரு 100 வருஷம் வாழ்றோம் வந்து மொத்தத்திலே ஒரு 50 வருஷம் தான். அதுல பாதி நாள் தூங்கிடும். 50 வருஷத்துல ஒரு 10-12 வருஷம் நீ வந்து கஷ்டப்படுறது, பொருளாதார உயர்ந்தது, அதுதான் ஒரு லைஃப் ஃபுல்லா அவனுக்கு தாங்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது, வயசாயிடும், எல்லாமே போயிடும், நம்மளை விட்டு போயிடும், நிக்காது. அதுக்குதான் 30 வருஷம் வாழ்ந்தவன் கிடையாது, 30 வருஷம் தாழ்ந்தவன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காரு. எதுக்கு நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா, புராணங்கள், பல கதைகள், அது போர்வையா கோர்த்து அது கதை மாதிரி சொல்லி வந்து அதெல்லாம் மக்கள் இப்ப கேட்கறதுக்கான இதெல்லாம் இல்ல. யதார்த்தமா எதிர்க்க பேசுற மாதிரியே சில விஷயங்கள் பேசினதான் நடக்கிற விஷயம். டெய்லியும் நடக்கிற ஒவ்வொரு நாள் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள், சந்திக்கிற மனிதர்கள், இது என்ன நடக்குது இப்படி சர்வசாரமா பேசினதான் எளிமையானவங்களுக்கு புரியும். இந்த வாழ்க்கையை வந்து எளிமையா ஒட்டி போயிடலாம். இப்ப எனக்கெல்லாம் சில நண்பர்கள் வந்து இதுவரை நேரடியாக பார்க்கல, போன்லயே பேசுறவங்களாம் இருக்கிறாங்க நிறைய. அவங்களாம் நான் சொல்ற கருத்து வந்து சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு சாமி, நீங்க சொன்னதெல்லாம் யதார்த்தமா இருக்குது, அப்படிதான் எல்லா விஷயம் நடக்குது, இந்த மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. வராங்க, நல்லா பழகுறாங்க, ஒரு கஷ்டம்ன்றாங்க, ஏதோ காசு கேட்கறாங்க, அதை விட காசு வாங்கினா மறுபடியும் இந்த பக்கம் வரமாட்டேன்றாங்க.
இன்னும் இதுவும் கேட்க மாட்டேன்டா. அப்ப காசும் கொடுத்து காசும் போய் நட்பும் போய் அப்ப வேதனை போட வேண்டிய கஷ்டம் வருது. இப்படிதான் மனிதர்கள் இருக்கிறார். அப்ப சகஜமான ஒரு வாழ்க்கைய மனுஷன் வந்து வாழல. டெய்லியும் ஒரு மறைஞ்சி வந்து வாழ்ற ஒரு போலீஸ்காரனை பத்தி திருடா எப்படி ஒளிறானோ அது மாதிரி ஒளிஞ்சு உன் மனசாட்சிக்கே நீ அது கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ வாழ்க்கை தான் இப்ப இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் அவனுக்காக வாழ்றான் பாரியா. அவங்க கௌரவம் குடும்பம் இதுக்காகலாம் பல தவறுகளை செஞ்சுட்டு இப்படி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு மனிதன் ஒரு தப்பு பண்றேன்னா அடுத்த தப்பு இன்னொரு வாட்டி பண்றதுக்கு தயங்க மாட்டான், போயிட்டே இருப்பான். மனிதன் வந்து ஏன் மோசமான சொல்றேன்னா, நான் சொல்ற ஒரு விஷயம் உண்மையான விஷயம். அது ஏதோ நடந்த மாதிரி ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கு. எல்லாம் உண்மையா நடந்த விஷயம் தான். மனைவி இறந்துட்டால் அப்படின்னு சொல்லி காசு வாங்கி போறான். சாவு எடுக்கிறது கூட காசு இல்லைன்ட்டு. ஆனா மறுநாள் அந்த மனைவி அந்த ரோட்ல நடந்து போயிட்டு மனைவி இறந்துட்டான்னு சொல்லிட்டு காசு வாங்கி போறான் குடிக்குது. ஏமா அப்போ அந்த குணம் மனித குணம் எவ்வளவு சீரழிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் மனுஷன். ஆனாதான் மனுஷன் வந்து சரி கிடையாது, பயங்கரமான ஆளுன்னு அடிக்கடி சொல்ற காரணம் தான். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பச்சை போய் பேசுறாங்க, அபாண்டமா போய் பேசுறாங்க. அதுக்கப்புறம் சமுதாயத்தை வந்து இவங்க வந்து நியாயப்படுத்தி இவங்க திட்டிட்டு இருப்பாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை, இவன் சரி கிடையாது அப்படி இருக்கிறாங்க. அதனால யாருக்குமே நீங்க வந்து தப்பு பண்ணாதீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, ஒருத்தர் வந்து ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தாதீங்க. அவனுடைய கௌரவத்துக்கு கொந்தம் வளைகிறல தேவையில்லாத விளம்பரம் வெளியில வந்து விமர்சனம் பண்ணி நீ அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பண்ணா அதெல்லாம் கர்மா. அவங்களுக்கு கர்மானா உங்களுக்கு வந்து எப்படி சேர்த்துன்னு தெரியாது. இதெல்லாம் கர்மா தான். ஒருத்தனை கெட்ட எண்ணத்துல பார்த்தேன்னா கூட அது கர்மா தான் அவனுக்கு. அது வந்து செய்யறோம். நாளைக்கு எவனோ ஒருத்தன் உன்னை கெட்ட எண்ணத்தோட பார்ப்பான். இந்த பிரபஞ்சம் விடாது. பிரபஞ்சம் சாதாரண பிரபஞ்சம் கிடையாது. இது அது ஒன்றும் இதெல்லாம் தெரியாது. நீ என்னென்ன கொடுக்குறியோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கும். நீ என்னென்ன கேட்குற அது கொடுக்கும். நீ சரியில்லைன்னா அது மறுபடியும் வாங்கிக்கும். இந்த பிரபஞ்சம் சும்மா கிடையாது. தப்பே முடியாது. 100% தப்பு. நீ வந்து நம்ம ஒருத்தனை ஏமாத்திட்டோம், நம்ம புத்திசாலின்னு நினைச்சிட்டா அதோட 100 மடங்கு வலி அதிகமாகிற மாதிரி உனக்கு வந்து ஏமாத்தணும். அது பிரபஞ்ச சாட்சியா இருக்காது. அது அவ்வளவுதான். அதுக்கு தெரியும். நீ என்ன கேட்ட, ரைட் இதை கொடுத்தேன், அது நீ சரியா பயன்படுத்தல அப்படின்னு சொன்னா அது மறுபடியும் அது பிடிக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சுக்காது. இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிக்கும் அந்த பிரபஞ்சம் தான் எல்லாமே இயக்கிட்டே இருக்குது. அது கள்ளங்கபடம் இல்லாது, அது கெடுதி பண்ணாது. அப்படிதான் இந்த பிரபஞ்சம். என்ன நீ வெளிப்படுத்துறியோ அதுதான் உனக்கு வரும். நல்ல பார்வையை நீ செலுத்தினா நல்ல ஒரு விஷயங்கள் காட்சிகள் தெரியும். நல்ல வார்த்தைகளை நீ உபயோகப்படுத்தினா உனக்கு செவியில வந்து நல்ல வார்த்தைகளை வந்து விழுவும். நீ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் கெட்ட விஷயத்தை நீ பேசினாலும் உனக்கு கெட்டது தான் நிறைய வரும். நீ நிறைய பாருங்க. நீங்க எங்க யார்கிட்ட பழகுறீங்க, யார் அதிகமா கெட்டவங்கிட்ட பழகினா அந்த கெட்டவங்களுடைய சாவாசம் தான் வரும். நல்லவங்கிட்ட பழகினா நல்ல சாவாசம். அவ்வளவுதான் விஷயம். நீ அதை தானே கேட்கற, அதை தான் விரும்புற. அது கொடுக்குது பிரபஞ்சம். கொடுக்கறதுக்கு தான் அந்த பிரபஞ்சம் இருக்கு. என் வாழ்க்கையில நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். நான் வந்து இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த தப்பெல்லாம் கிடையாது. யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், பஞ்சுவாலிட்டியா இருக்கும், சின்சியாரிட்டியா இருப்பாங்க. எப்போ நான் ஆன்மீகத்தில் வந்து எல்லாத்தையும் மன்னிக்கணும், எல்லாம் சக மனிதர்கள் தானே, அவங்க வந்து அறியாம எல்லாம் செய்யறாங்க தவறு அப்படின்னு நினைச்சு இறை வழிபாடு போகும்போது செய்யக்கூடாத நம்பிக்கை துரோகங்கள்லாம் செஞ்சிட்டாங்க. அதான் என்னோட அனுபவம். குருவே நீங்க தான், கடவுளே நீங்க தான் அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே முகத்துக்கு மொத்தம் சொன்னவங்க, நமக்கு சில விஷயம் நல்லது பண்ணவங்களும் இருக்காங்க. என்ன காரணம் இல்லாம அவங்க பாட்டு போயிடும். அவ்வளவுதான். அது அவங்களோட விருப்பம், போறது தப்பு கிடையாது. ஆனா நான் நம்புறது உண்மை தானே. ஒரு நல்ல நட்பு, நல்ல ஒரு மனிதர் கிடைச்சி நினைச்சிருக்கல, அந்த நம்பிக்கை பாத்திரத்துக்கு இல்லாம போயிடறாங்க. ஆனா அவங்க பேசுற பேச்செல்லாம் அவங்க படுத்துக்கிட்டு யோசிச்சானா அவங்க மனசாட்சி அவங்களுக்கு போகணும். நம்ம என்னென்ன நம்ம சாமி கிட்ட நம்ம பேசணும், என்னென்ன வாக்கு நம்ம கொடுத்தோம், அவனால என்னென்ன லாபம் அடைஞ்சோம், அவனால என்னென்ன நஷ்டம் அடைஞ்சோம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா நஷ்டம் ஒன்றும் இருக்காது, லாபம் தான் அதிகமாக இருக்கும். அது எனக்கே தெரியும்.
அப்போ அது அவன் கர்மா. அது என்கிட்ட ஒரு விஷயத்தை வாங்கி போனா அவ்வளவுதான், நீ கர்மா வாங்கி போயிருக்க, அவ்வளவுதான், நீ கடமைப்பட்டிருக்க எனக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நினைக்க முடியும். இது இறைவனுடைய இது. என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. நான் சாதாரண மனுஷன், சாதாரண மனிதன். அந்த பிரபஞ்சம் நான் கேட்டா எனக்கு அனுமதிக்கிறாங்க. அதுதான் ஆண்டவனுடைய அனுகிரகம். நான் உயிர் உள்ள வரைக்கும் உண்மையாதான் பேசணும், உண்மையாதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பிறவி பயன் என்னன்னு எனக்கு தெரியும். நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் நல்லா தெரியும், எப்படி போறோம்னு தெரியும், எதுவும் கூட வராதுன்னு தெரியும். அப்ப எனக்கு எதுக்கு இந்த ஆசை? நம்ம எதுக்கு எதிர்பார்க்குது உண்மையான அன்பு, உண்மையான நட்பு, உண்மையாரு, உண்மையா நேசி. எல்லாமே நம்ம இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே நமக்கானது தான். அது எல்லாருக்கும் ஆனது தான். அதுவும் சுயநலமா இல்லாத இருக்காத, பொதுநலமா இரு, அப்படிதான் நம்ம போதிக்கிறோம். அது சில பேர் சுயநலமா எடுத்துக்கிறாங்க. மற்றவங்களுக்கு கிடைக்காம அதை அந்த விஷயத்தை அழிச்சுன்னு நினைச்சு அழிச்சுட்டு போயிடுறாங்க. எனக்கு இதெல்லாம் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்க முதல்ல வரும்போது அவங்க பிரச்சனைகளை சொல்லிட்டு அழும்போது அவன் நம்மளை கடவுளேன்னு நினைச்சிக்கிட்டு அவன் நம்மளை பெருமைப்படுத்தி பேசி அந்த காரியங்களை சாதிச்சுக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே சொல்லாம கொள்ளாம நைஸா அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். அப்போ அது அவனுடைய கேரக்டர், அவனை தப்பு சொல்ல முடியாது. நம்ம தான் தேவையில்லாம பண்ணிக்கிட்டோம். அது எங்க வைக்கணுமோ அதை அங்க வச்சிருக்கணும், அவனை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். அப்பதான் இப்ப பாருங்க, நிறைய பேர் ஜாதி ஜானாலாம் பார்க்க கூடாது, சட்டம் அப்படி சொல்லுது, அதெல்லாம் தப்புன்றாங்க. ஆனா அந்த காலத்துல கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. யார் எங்க வைக்கணுமோ அவங்க அங்கதான் வைக்கணும், அவங்க அங்கதான் இருக்கணும். ஏன்னா அது அவங்க இப்பயும் ப்ரூவ் பண்றாங்க. சில பேர் எல்லா சாதிக்கும் எல்லாரும் குணம் இருக்கு, ஒவ்வொரு குணம் இருக்கு. அது உண்மையிலேயே நம்ம அது நடக்கும்போது நம்ப வேண்டியது வருது. மற்றபடி நான் யார்கிட்ட ஜாதி ஜானாலும் பார்க்கறது, பழகிறது, பேசுறது, அதை சாப்பிட்றது, படுக்கிறது, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எப்போ இந்த ஆன்மீகத்தை வந்தனும் அதில் தான் நான் பார்க்கறது கிடையாது, செய்யறது கிடையாது. ஆனால் அது மறுபடியும் காட்டுறாங்க, அது அப்படி கிடையாது, நீ இப்படி இருக்காத, நாங்கள் இப்படி தான், நாங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் தான், நன்றி கேட்டவன் தான், நன்றி மறக்கிறோம் தான் அப்படின்னு அவங்க செயலில் காட்டி நம்மளை வெறுக்க வச்சு, சே இவன் இந்த மனுஷங்களே பழக்கூடாதா, சே கர்மா, எவ்வளோ பெரிய ஒரு கெட்டவங்கிட்ட நம்ம பழகி இருக்கிறோம். ஒரு கெட்டவனுக்கு போய் நல்ல விஷயத்த உதவி பண்ணி விட்டுமே, இது 4 பேருக்கு பண்ற வேற யாரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு சிந்திக்கிற அளவுக்கு நம்மள ஆளாக்கிறேன். அதுக்கு நானா பொறுப்பு? அப்படி இருக்குறாங்க. அது எப்படி அவங்க மனசு அவங்களுக்கு வருதுன்னு தெரியல. நமக்குலாம் அதெல்லாம் கிடையாது. வீட்டை விட்டு நம்ம வெளியே போனா நம்மள மாதிரி எல்லாம் இருக்கான், அவங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள இருக்குது, நம்ம பணம் சம்பாதி தான் வெளியே வந்திருக்கோம், அவங்களும் பணம் சம்பாதி தான் வந்துருக்கோம், ஒருத்தர் ஏமாத்த கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அவங்க அப்படி நினைக்கல. வீட்டை விட்டு வரும்போது எவன் ஏமாறுவான், ஊரை அடிச்சு ஒலையில போறோம்ல, அது மாதிரி அந்த எண்ணங்களோட வராங்க. இவன் ஏமாறுவானா, சாமி ஏமாந்துருவாரா, சூப்பரா என்ன வச்சுட்டு போய் செட்டில் ஆயிட்டலாம், இவரு என்ன கேட்போம், இவர் யாரோ நம்ம யாரோ, இவர் எந்த ஊருக்காரோ எந்த ஜாதிக்காரோ, நமக்கு அவருக்கு என்ன மாமா மச்சான் தொடுவா அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அந்த உண்மையான பாசம் அன்பு எல்லாமே அங்க அடிபட்டு. ஒரு மனிதர்கிட்ட பழகத்தோட நாய்கிட்ட பழகலாம் போகுது. அப்படி ஒரு இன்னைக்கு இந்த கலியுகம் இப்படி இருக்கு. அப்ப பாருங்க, அந்த மகான்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்ப கல்லா கடவுளா இருக்காருன்றோம். இந்த ஜனங்க செஞ்சு அந்த தப்பு செஞ்சுட்டு போயிட்டு மன்னிப்பு கேட்கறதும், மறுபடியும் எனக்கு அதை பண்ணும் இது பண்ணும் சொல்றோம். நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு நான் கார் வாங்கின சாமி வாங்கவே முடியலன்றான். இது ரொம்ப முக்கியமானது. இது பொது ஊடகம், 4 பேர் நல்லது நடக்குதுக்கா 4 அனுபவங்களை நம்ம சொல்றோம். ஆனா இவர் கார் வாங்கலாம்னு கவலைப்பட்டுக்கிறாரு. இதுக்கு நம்மகிட்ட அவன் சோத்துக்கே காசு இல்லாம இருக்கலாம். இப்படிதான் மனிதர்கள் இருக்காங்க. அவன் எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. அது நடக்காது. அது கர்மா. அதை அனுபவிச்சுதான் ஆகணும். உண்மையிலேயே கர்மா இருக்கிறவன் தேடுதல்ல இருப்பான். தேட அவனுக்கு அந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல ஒரு குருமாரை அவனுக்கு காட்டி கொடுப்பாரு. அதை வச்சு அவன் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணி அவன் பொழைச்சிக்கிட்டு அவன் நல்லா இருப்பான். எப்போ குறுக்க அந்த எண்ணத்தோட குறுக்கோட பார்வை பார்க்கறானோ அவனுக்கு கொடுத்து அப்புறம் அது என்ன பண்ணுமோ பண்ணி ஏன்னா கொடுக்கலன்னா அவன் சுத்தினே இருப்பான். கொஞ்சம் கொடுத்துட்டா ஒரு இடத்துல ஒதுங்கிட்டு அடுத்த வேலையை அவன் பார்த்துன்னு இருப்பான். சைலண்டா வேலையை பார்ப்பான், மற்ற யோசிக்க மாட்டான். ஆனாலும் கொடுத்து விட்டுருவாரு. ஓரளவு கொடுத்து விட்டா அதை பிடிச்சி உருட்டிப்பான். எப்படி நம்ம குரங்கு எப்படி தேங்காய் உருட்டோம் அது மாதிரி உருட்டினே இருப்பான்.
விட்டுருவாரு. நல்லவங்களாம் கடவுள் பக்கத்திலே வச்சுப்பாரு. கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும், ஆனா பக்கத்துல வச்சுப்பாரு, சந்தோஷமா வச்சுப்பாரு. அவனுக்கு ஒன்றும் நோய் நொடி வராது, அது வராது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எது வந்தாலும் அது புஷ்ஷுன்னு போயிடும், கூடயே வச்சுப்பாரு. சில பக்தர்கள் அப்படிதான் இருக்காங்க. குரு ஈஸியா சொல்லிடுறாங்க, குருனா என் குருநாதர் நீங்க தான், என் குரு நீங்க தான், என் கடவுள் நீ தான் அப்படின்னு சொல்லவே எனக்கு சிரிப்பு தான், நீ வெக்கமா இருக்குது எனக்கு சொல்றது கூட. ஐயோ இவ்வளவு மோசமா இருப்பானுங்களா அப்படின்ட்டு. ஒரு குருநாதர் ஒரு கடவுள்கிட்ட போய், ஒரு மகான்கிட்ட போயிட்டு நம்ம வந்து பேசுறோம் பழகுறோம் சொன்னா எப்படி இருக்கணும்? அவன் வரும்போதே தெரியுது, குருநாதர் வரும்போது அவன் உட்கார ஸ்டைலு, நம்ம பாக்குற ஸ்டைலு அதுலயே தெரியுது இதெல்லாம் வேஸ்ட்னு. என்ன பண்றது, கடந்து போ. அப்படியெல்லாம் மனிதன் உலகத்துல இருக்கிறார். காரியம் முடிஞ்சு அவ்வளவுதான். அவனுக்கு தேவை, அவங்க என்ன நினைச்சு வராங்களோ அது முடிஞ்சுட்டா அடுத்து விட்டு போயிடும். அது வந்து நீங்க வந்து டாக்டர் உடம்பு சரியாம போறீங்க, இப்ப வைத்தியம் பாக்குறீங்க, மாத்திரை எழுதி கொடுக்குறீங்க, சாப்பிட்டா நோய் சரியாயிடுது, அதோட போயிருங்க. நீங்க காசு கொடுக்குறீங்க, பாக்குறீங்க, போயிருது. ஆனா ஆன்மீகம் அப்படி கிடையாது. ஆன்மீகம் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்க பழகிட்டீங்க, ஒரு சித்தர்கிட்டயோ ஒரு ஆன்மீகம் இல்லை ஒரு கோயில போய் சாமி விட்டு தோணுன்னா தொடர்ச்சியா அதை நீ அங்க வந்து தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். எண்ணங்களாலேயும் பார்வையாலையும் பழக்க வழக்கினாலும் நடவடிக்கைனாலையும் இருக்கணும். அப்பதான் அது வந்து நல்ல விஷயம் பண்ணி கொடுக்கும். உனக்கு மனிதனா மாத்தி நாளைக்கு உன் வாழ்க்கையை என்ன, இந்த இயற்கை என்ன, இந்த உலகம்னா என்ன அப்படின்னு உணர்த்தும். அதை விட்டு ஏதோ ஒரு தேங்காய் பழம் அர்ச்சனை பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை இல்லை, சாமி உனக்கு தேங்காய் வச்சிட்டேன், ரைட்டு எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னா பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவங்க அப்படிதான் நினைக்கிறான். நான் கூட இப்போ என்கிட்ட சில பேர் வராங்க, ஜாதகம்லாம் பார்க்க வரும். நான் சொல்லுவேன், இந்த நேரத்தில் இதை போய் பண்ணுங்கம்மா, பார்க்கலாம் எப்படி இருக்குப்பா, முயற்சி பண்ணுவோம் சொன்னேன். போய் பண்ணிட்டு வந்து, சாமி பண்ணிட்டு சாமி ஒண்ணுமே நடக்கலாம் சாமி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவரு அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காராம். ஒரு வாட்டி போய் கேட்டோன்னே சாமி பண்ணிடணுமா? ஐயோ இந்த ஜனங்களை பார்த்து சிரிப்பு தான் வருது, என்ன பண்றது? அதனால உங்களை நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. நம்ம யார் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கேட்கறதுக்கு தகுதி இருக்குதா, நம்ம வாங்கறதுக்கு தகுதி இருக்குதா, அதெல்லாம் நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு போதும் வந்து எல்லாம் இறைவங்கிட்ட போய் கேட்கறது பண்றதுலாம் ரொம்ப தப்பு. அவங்க ஞானிங்க, மகான்கள், அவங்க வந்து தியானம், அவங்க எங்கெங்கயோ எந்த உலகத்துல இருக்காங்க. நம்ம நீங்க ஒரு உலகத்தை தான் பாத்துறீங்க, அவங்க பல உலகத்தை பார்த்துருக்காங்க. பல உலகம் அண்டங்கள் இருக்கு நிறைய. இங்கே பால்வழி மண்டம் இது மாதிரி நிறைய அண்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வள்ளலாரெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பூமி மாதிரி நிறைய இருக்கு, இது மாத்திரம் கிடையாது. அதனால இந்த பூமியில நீங்க பிறந்து யாருக்கும் எந்த துன்பம் விளைவிக்காதீங்க. உங்களால எந்த பிரச்சனை கூடாது. ஒரு மனிதன் நல்ல இறப்பு இருக்கிறான்னா, அவன் இறந்துட்டானா அவனுடைய எண்ணம் சிந்தனை கூட யாரும் மைண்ட்ல இருக்கக்கூடாது. அவன் தான் உண்மையான, அவன் தான் அப்பதான் ஆண்டவன் ஆயிட்டானா. அவன் வந்து அவன் இருக்கும்போது இன்னும் ஆட்டானாம்பா, என்ன மோசம் பண்ணான்பா, என்ன கெடுத்தான்பா, என்ன ஆசை காட்டி என்கிட்ட இருந்து இது பண்ணிட்டான்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு எவனா நினைச்சானா நீ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீ நரகமும் போக முடியாது, சொர்க்கமும் போக முடியாது, நடுவில் தான் நின்று இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, செத்த அப்புறம் நம்ம இதெல்லாம் நான் பார்க்க போறானோ, ரைட்டு, அது அடுத்த பெரிய இருக்கும்போது தெரியும், உணர்வு வைப்பாரு, அப்ப தெரியும் கஷ்டம். அல்ப விஷயத்துக்கு ஆசைப்படுறான் அந்த மனுஷன், அல்ப விஷயத்துக்கு. மனிதர்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பிறவியே ஒரு அதிசய பிறவிதான் மனித பிறவி. ஆனா மனிதனா இருக்கிறாங்களான்னா இல்லை. இந்த மாயையில இந்த பொருளாதாரத்துல உருண்டுன்னு பிறண்டுன்னு இருக்கிறாங்க. ஆனா வேணும், பொருளாதாரம் வேணும், அளவோட வேணும், நம்ம தேவைகளுக்கு வேணும். அப்பதான் இந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். அதை விட்டுட்டு நிறைய பணம் வச்சு நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாம், ஆடலாம் ஆடலாம்னா நீ அதிகாரம் பிடிச்சி ஆணவம் பிடிச்சி ஆடினா இவன் வாழ்வே நீயே தேடிக்கிற மாதிரி. இதுக்கு யாரும் வந்து இதுக்கு யாருக்கும் காரணம் கிடையாது, நீயே தான் காரணம். நீ எதை கேட்கிறாயே அது வந்து சேரும். அது நல்ல விதமாக கெட்ட விதமாக நீ பயன்படுத்தினா அதோட பலன் உனக்கு வந்து சேரும், அவ்வளவுதான். இதுல யாருக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால மனிதர்களே ரொம்ப உஷாரா இருக்கும். இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. நீ நினைக்கலாம் அவன் நல்லா இருக்கிறான்ட்டு, அவங்ககிட்ட கேட்டாதான் அவன் சொல்லுவான், அவன் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவான். கைக்கு தகுந்த வீக்கம், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. அந்த பிறவி கடலை நீ நீந்தி வரணும். அதுக்காக உன் நேரத்தை நீ கரெக்டா உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியை ஏற்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழணும். உன் கடமைகளை நீ செய்து கொண்டு நீ யார் என்று உணர
அந்த பாதையை நீ கடைப்பிடிச்சிக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு உதாரணமாக நிறைய மகான்கள்லாம் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு இருக்கு. அவங்கள்ட்ட அபூர்வமான சக்தியெல்லாம் அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க போய் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. அப்பதான் நீ மனிதனா உணர்வ. நீயே கற்பனை பிடிச்சிங்கன்னா நீயே மண்டைக்கரும்பு பிடிச்சிக்கிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாம் உணர்ந்துட்டேன், நான் தான் மகானு, நான் தான் சித்தருன்னு சில பேர் சுத்தின்னு திரியிறாங்க. கத்துக்கிட்டீங்க, அவங்க எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உனக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே கேள்விகள் எழுப்பு. நீ உணர்வ, நீ யாருன்னு தெரியும். நீ யாரும் தெரிஞ்சுட்டு உன் சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். உன் பக்கத்துல இருக்கவங்களும் யாரும் தெரியும். உன்னை பத்தி அவங்க மனசுல என்ன நினைச்சாலும் உனக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நடக்கும். அதனால அந்த சக்தி ஆற்றல் நம்ம உடம்புலயே இருக்கு எல்லாமே. அதெல்லாம் இப்ப செயலிழந்து போய் கிடைக்குது. அப்ப மன அமைதி தியானம் பண்ணினா அதெல்லாம் மறுபடியும் செயல்படணும்னா இதெல்லாம் கிடைக்கும் உனக்கு. உண்மையான உலகத்துக்கு உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு இயற்கை உனக்கு உதவி செய்யும். நீ அந்த பக்கம் போவத வரைக்கும் இந்த மாயால தான் இருப்ப. உன்னை பிடிச்சி வச்சுக்குவோம். அது மீண்டு வரணும். மனிதனா ஃபர்ஸ்ட் மாறப்பாரு, அதுக்கப்புறம் மகானா மாறுதோ சித்தரா மாறுதோ அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஜென்மத்துல நீ மனிதனா வாழ்றதுக்கு நீ மாறிட்டியா பாரு. அது மெயினா பார்த்து செக் பண்ணிக்க. அதை உங்களை அப்படி பலதரப்பட்ட மக்கள் இந்த பூமியில இருக்காங்க. அது நடுவுல தான் நம்ம வாழ்றோம். அது நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள், ஜனங்கள், ஊரு, சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்கள்லாம் அமையும். சிந்தனையும் அவ்வளவுதான் இருக்கும். அப்ப நம்ம அறிவை வளர்த்துக்கணும்னா நீ அதிகப்படியான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி நீ சிந்திக்கணும். அதுக்குதான் ஆண்டவன் அறிவை கொடுத்துருக்கிறான். அது சிந்திச்சேன்னா உனக்கு இந்த மக்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய கேரக்டர், யார் யார் எப்படி இருப்பான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பணம் சம்பாதிக்க போதையில இதெல்லாம் மறந்துட்டு பணம் 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 சம்பாரிச்சு நாளைக்கு நோய் நொடியில கொடுப்பேன். இல்லைன்னா ஒரு பிரச்சனை மாட்டின்னு சம்பாதிச்சு காசெல்லாம் விட்டுட்டு அம்போன்னு உட்காந்துன்னு வாழ்க்கை போச்சுடான்னு உட்காந்துருவேன். அப்படி ஒரு கட்டம் கண்டிப்பா வரும். அதுக்கு முன்னாடி உஷாரா தப்பிச்சுங்க. நீங்க எதுவுமே சிந்திச்சு செயல்படணும். அது நியாயமா இருக்கணும். மற்றவங்களை பாதிப்பா இருக்கக்கூடாது. மற்றவங்க துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது ஒரு கர்மா. அது இன்னைக்கு நமக்கு வலிமை இருக்குன்னு ஒருத்தனை ஏமாத்துறதோ, ஒருத்தனை அழிக்கிறதோ, ஒருத்தனை ஏதோ ஒரு குறுக்கு வழியில அவனை மாட்ட விடுறதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க தான் அனுபவிக்கணும் அந்த கஷ்டத்தை. இப்ப தெரியாது, அதுக்கான நேரம் வரும். உனக்கு எப்ப நேரம் கெட்டு போதோ அப்போ அது கரெக்டா உனக்கு பிடிச்சிடும், லாக் பண்ணிடும். இது பிரபஞ்சம் விடாது, தெரிஞ்சுங்க. அனுபவத்தில் நான் சொல்றோம். அது நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்ல வேண்டிய கிடையாது. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.